உதாரணமாக இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு பால் மாட்டை ஆக குறையாக இருக்கணும், மற்ற மாட்டில் உள்ள அணு செல்களை எடுத்து அந்த பாலை உற்பத்தியாகும் அந்த ஜீன்களை அதிகமாக இதனுடன் சேர்த்து அந்த கருவுடன் இணைக்கப்படும் போது இதை 1 லிட்டர் இருப்பதை 100 லிட்டர் வரையிலும் கறக்கும் அந்த உற்பத்தியாகும் திறனை அந்த அணுக்களை உருவாக்கி விடுகின்றார்கள். இதே போலதான் ஒரு நோயின் தன்மையை மாற்றுவதற்காக இதே பல சில அணுக்களை உருவாக்கி அந்த நோயை மாற்றிடும் சக்தி விஞ்ஞான அறிவு கொண்டு செயல்படுத்துகின்றனர். இதே போல நாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நோயாளியை நாம் கேட்டறிந்தால் நமது உயிர் என்று ஜீவ அணுவாக மாற்றும் திறன் பெறுகின்றது. ஆனால் அணுவாக மாறும் இந்திரியமாக அது கருவாக உருவாகின்றது. அதே சமயத்தில் அது அணுவாக உருவாவதற்கு முன் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் பெற வேண்டும் என்று இதுடன் இணைத்து விட்டால் அந்த நோய் என்ற உணர்வை உருவாக்கும் தன்மை குறைத்து நோயை அடைக்கட்டும் அருஞானின் உணர்வு இதுடன் விளைய வைக்கும் போது நமக்கு நோயின் தன்மை வராது, அறியும் தன்மை வரும். நம் பார்வையில் அடுத்தவருக்கு நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இதே உணர்வு அவர் கேட்டறிந்த உடல்கள் சென்று அந்த நோயை நீக்கிடும் உணர்வு அணுக்கள் அங்கு உருவாகின்றது. அதை அவர்கள் திரும்ப திரும்ப எண்ணலாம், நோயை நீக்கும் அருள் சக்தி அவர்கள் தருகின்றனர். நாமும் அடிக்கடி அந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் நமக்கும் நோய் வராது தடுப்பவும் அருள் ஞானத்தின் உணர்வு நமக்குள் பெருக்கவும் இந்த வாழ்க்கையில் வரும் துன்பங்களை மாற்றி அமைக்கும் திறனும் பெறுகின்றோம். ஆக ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து செயல்படும் சக்தியை நாம் பெறுகின்றோம். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் வாழ சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையில் வாழவும் சிரமங்கள் வரும்போது சிந்திக்கும் ஆற்றலும் நமக்குள் அது உருவாகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்வதற்கு இதை போல நாம் தியானம் இருந்தவர்கள் கோபப்படுவோரையோ வெறுப்படைவோரோ வெறுப்புடன் பார்ப்பவர்களையோ நாம் பார்த்தால் கேட்டறிந்தால் அந்த உணர்வு நமக்குள் அது இந்திரியமாக மாறிவிடுகின்றது. ஆகவே அடுத்த கணம் அதனுடன் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று இணைத்து விட்டால் அதனுடைய வீரியத்தை தனித்து நமக்கு உகந்த நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். ஆகவே இப்போது மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் உபதேசத்தின் வாயிலாக பதிவு செய்யும் போது அதை மீண்டும் நீங்கள் எண்ணும் போது அந்த உணர்வை நுகர்ந்து உங்களுக்குள் தீமைகள் வராது பாதுகாத்துக் கொள்ள இது உதவும்.